கொஞ்ச நாள் முன்னாடி பெயிண்ட் கம்பெனிக்காரங்களாம் ஒரு விஷயம் பண்ணாங்க. வாஸ்து கலர்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. பட் அது ரொம்ப காலம் ஓடல. நடுவுல ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஆக்சுவலாக வாஸ்துக்கும் கலருக்கும் சம்மந்தம் இல்ல. பட் நாங்கள் என்னுடைய கிளைண்ட்டுக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ரொம்ப டார்க்கான நிறங்களை மட்டும் வீட்டுக்கு அடிக்க வேண்டாம்னு சொல்லுவோம். அதாவது கருநீலம், கரும்பச்சை, கருப்பு கலர் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பண்ண வேண்டாம். லைட் கலர் பண்ண சொல்லுவோம் வீட்டுக்கு. சில பேர் வந்து பெட்ரூமுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கலர் கொடுங்க, எனக்கு பெட்ரூம் மட்டும் நல்லா இருக்கணும், மைல்டாக இருக்கணும்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஸ்கை ப்ளூ அல்லது நேவி ப்ளூ மாதிரி லைட் ப்ளூ மட்டும் கொடுப்போம். யூஸ்வலாக இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஸ்டடி ஒன்று படித்தேன் நான். ஜப்பானில் வந்து இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே லைட்ஸ் எல்லாத்தையும் ப்ளூ லைட்ஸாக மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒயிட் லைட்ஸாக இருக்குது, அங்கே வந்து ப்ளூ லைட்ஸாக மாற்றிட்டாங்க. 80% வந்து சூசைடு வந்து நடக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சாமா. ஸோ அந்த ப்ளூ லைட் வந்து சாந்தமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் பெட்ரூமுக்கு மட்டும் ப்ளூ வந்து பண்ண சொல்லுவோம் நம்ம. ஹாலுக்கோ இல்லை வந்து கிச்சனுக்கோ டைனிங்க்கோ வந்து டைனிங்கில் வந்து க்ரீனும், கிச்சனில் வந்து ஆரஞ்சும், ஸ்டடி ரூமில் அதே மாதிரி எல்லோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பண்ண சொல்லுவோம்.